Hello all. Today we are going to see matrices ஓட one shot. So matricesல நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா matrix and determinants டுகெதராக சேர்த்து 10 மார்க்ஸ் இருக்கு அவுட் ஆஃப் 80க்கு. ஸோ இதில் மேட்ரிசஸில் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஞ்சம் அதிகம் வரும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 எம்சிக்யூவாவது வரும். அண்ட் மோரோவர் சம்டைம்ஸ் 5 மார்க்கும் கேட்கலாம். ஸோ எதுக்காக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணிக்கணும். பட் ரொம்ப ஃபெமிலியராக கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ஸில் தான் நமக்கு எப்போவுமே அந்த 5 மார்க் வரும். மேட்ரிசஸில் வராது. பட் இருந்தாலும் நம்ம என்ன மாடலில் கேட்பாங்கன்றதை பார்த்துக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிசஸில் என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த மேட்ரிசஸ் எப்படியெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் என்னென்ன இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ் என்னென்ன இருக்குது, டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா எந்த மாதிரி எடுக்கணும், அதே மாதிரி சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ்னா எப்படி எடுத்துக்கிறோம், இன்வெர்டபிள் மேட்ரிசஸ்னா எப்படி எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இஃப் அ மேட்ரிக்ஸ் ஹாஸ் m rows and n columns அப்படின்னு இருக்கிறப்ப then it is known as the matrix of order m cross n அப்படின்னு சொல்லுவோம். m rows and n columnsல இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிபெண்டிங் அப்பான் த ஆர்டர் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிசஸை பொறுத்து மேட்ரிசஸை இந்த டைப்பில் நம்ம பிரிக்கிறோம். காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமில் மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோ வந்து ஒன்று தான், காலம் வந்து n இருக்கும். ரோ மேட்ரிக்ஸ்னால் ரோ ஒரே ரோ தான், ரோ மேட்ரிக்ஸ் ரோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், காலம் வந்து ஒன்று இருக்கும். ஸ்கொயர் மேட்ரிசஸ்னால் எம்மும் என்னும் சேமாகவே இருக்கும், ரோ நம்பரும் காலம் நம்பரும் சேமாகவே இருந்தால் அதுக்கு பேர் ஸ்கொயர் மேட்ரிசஸ் அப்படின்னு பேர். டயக்னல் மேட்ரிசஸ்னால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸில் டயக்னல் எலமெண்ட்ஸில் மட்டும் நம்பர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6, 7, 8 இந்த மாதிரி. அப்போ மற்ற இடத்துலலாம் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் டயக்னல் மேட்ரிக்ஸ். அந்த டயக்னலில் இருக்கிறதுலையுமே நமக்கு ஒரே மாதிரியான நம்பர் மட்டுமே டீல் ஆகியிருந்தால் அதுக்கு பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி டைப்பில் இருக்கிறதுக்கு பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் அதே டயக்னல் எலிமெண்ட்டில் 1 மட்டும் ஃபில் ஆகிருக்கும், மற்ற நம்பர்ஸ் இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் என்ட்ரியோட எல்லாத்துலேயுமே 0 இருக்கும் அக்கார்டிங் டு தட் ஆர்டரில், அதுக்கு பேர் தான் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஸோ எப்போ வந்து நம்ம ஆட் பண்ண முடியும், அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ் எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m cross n அப்படின்னு இருக்கிற A மேட்ரிக்ஸ், m cross n இருக்கிற B மேட்ரிக்ஸில் சேம் ஆர்டராகவே m cross n இருந்தால் மட்டும்தான் we can ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். A plus B கரஸ்பாண்டிங் என்ட்ரியில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி எழுதுவோம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் த மேட்ரிசஸும் அதே மாதிரி தான், என்ட்ரிஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம் அந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சேம் ஈக்குவலண்ட்டாக இருந்தால். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படி பண்ண முடியாது. த ப்ராடக்ட் ஆஃப் த டூ மேட்ரிசஸ் A and B எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கணும்னா, number of columns of the first matrix A will be equivalent to the row number of second matrix B க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A அப்படிங்கிற மேட்ரிக்ஸுக்கு ஏஐஜே கொடுத்துருக்கேன் m cross n. இங்கே இருக்கிற காலம் நம்பர் என்னும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ரோ நம்பர் என்னும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் we can multiply. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ப்ராடக்ட் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ் எந்த ஆர்டரில் இருக்கும்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பரோட ரோ நம்பர் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும், m cross p அப்படின்னு வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பை எ ஸ்கேலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்கேலாரை உள்ளே இருக்கிற எல்லா என்ட்ரியோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அப்படியே ரோ நம்பரை காலம்க்கும் காலம் நம்பரை ரோக்கும் டிரான்ஸ்போஸ் பண்ணிடுவோம். அப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுனால ஆர்டர் மாறும், வேறு எதுவும் இல்லை. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ்னால் இது நமக்கு தெரிஞ்சது தான். ஏ டிரான்ஸ்போஸோட ஆன்சர் ஏகே ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிசஸ்ன்னு சொல்லுவாங்க. சேமாகவே இருக்கும், கன்வெர்ட் பண்ணி பாருங்களேன். ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 2, 5, 12, அதே மாதிரி 5, 7, 3, அதே மாதிரி 12, 3, 6. ஆர்டர் பாருங்களேன், மாறவே மாறாது. இந்த மாதிரி நம்பர்ஸாகவே இருந்தால் அதை வந்து சிமெட்ரிக் மேட்ரிசஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ்னால் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் -ஏவே கிடச்சிச்சின்னா அதுக்கு பேர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இன்வெர்டபிள் மேட்ரிசஸ்ன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, எப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை சேம் ஆர்டர் ஸ்கொயர் மேட்ரிசஸில் இருந்து ஏபியை மல்டிப்ளை பண்ணாலும் பிஏவை மல்டிப்ளை பண்ணாலும் ஐ வருதோ அப்போ பிஏ என்ன சொல்லுவோம்னா ஏவோட இன்வெர்ஸ்ன்னு சொல்லலாம். இட் இஸ் டினோட்டட் பை ஏ இன்வெர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏவை இஸ் செட் டு பி இன்வெர்டபிள் அப்படின்னு சொல்லுவோம்.
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிசஸில் மெயின் என்னென்னா ஏ ப்ளஸ் பியை பி ப்ளஸ் ஏன்னு காமுடேட்டிவ் எடுக்கலாம், தப்பில்லை. ஏ மைனஸ் பியை பி மைனஸ் ஏன்னு எடுக்க முடியாது, கன்ஃபார்மாக வராது. அதே மாதிரி ஏபியை பிஏவோட கம்யூட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அது ரொம்ப ரேராக தான் ஈக்குவலாக இருக்குமே தவிர ரொம்ப ரொம்ப ரேரு, மற்ற எதுக்குமே ஈக்குவலாக இருக்காது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே ஹோல்ட் ஆகும். ஏபி இன்ட்டு சினாலும் சரி, ஏ இன்ட்டு பிசினாலும் சரி அப்ளிகபிள் ஆகும். இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்ற மாதிரி நம்மக்கிட்ட கொஷின் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு பிஏஐ வருது இல்லை, அப்போ ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக தான் இருக்கணும் அவங்களா ஒரு அசம்ஷனில் போயிடுவாங்க. அப்படி கிடையாது, எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்காது. ஏ டேஷ்க்கு டேஷ் எடுத்தோன்னா, டேஷின் மீன்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏவே தான் வரும். ஐயோட எந்த மேட்ரிக்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். ஏபி இன்ட்டு பிஏ இஸ் ஈக்குவல் டு ஐனா ஏ இன்வர்ஸுக்கு பின்னு பேர் சொல்லலாம், பி இன்வர்ஸுக்கு ஏவும் பேர் சொல்லலாம். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு 0 வருது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக ரெண்டு மேட்ரிக்ஸில் ஏதோ ஒன்று 0 மேட்ரிக்ஸாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா பசங்களோட மென்டாலிட்டி அப்படி தான். இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 0னா என்ன சொல்லுவோம், எய்தர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி தானே சொல்லுவோம். இது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓகே, பட் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது கிடையாது. ஏபி 0 வருதுன்னா எய்தர் ஏவும் பியும் 0வாக இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை, மல்டிப்ளை பண்ணுற ரிசல்டன்ட் 0வாக வரலாம். மேட்ரிக்ஸில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் பாசிபிள். எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்து நம்ம சம் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிசஸாகவும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். அதை சிமெட்ரிக் மேட்ரிசஸ் எப்படி எழுதுவோம்னா 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதலாம். இதில் ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஏ மைனஸ் ஏ டேஷ் அப்படிங்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏல வந்து 2x2 மேட்ரிசஸ் கொடுத்துட்டு ஏஐஜே ஐ ப்ளஸ் ஜே த ஹோல் ஸ்கொயர் இதை வச்சு உங்களை நம்ம எலமெண்ட்டை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ A11 அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஐயும் 1 ஜேவும் 1, 1 + 1 2, 2 பவர் 2 போட்டேன்னா 4. அடுத்தது A12 1 + 2 3, 3 ஸ்கொயர் பண்ணேன்னா 9. அதே மாதிரி 2ம் 1 போட்டாலும் ஸ்கொயர் பண்ணும்போது 9 தான் வரும். A22 போடும்போது 2 + 2க்கு 4 வரும், 4 பவர் 2 பண்ணால் 16 வரும். எலமெண்ட்டை என்ட்ரி எழுதிக்கலாம். ஏவும் பியும் ரெண்டு மேட்ரிசஸாக இருந்து ஏபியோட ஆன்சர் ஏக்கு ஈக்குவலாகவும் பிஏவோட ஆன்சர் பிக்கு ஈக்குவலாகவும் இருந்தால் பி ஸ்கொயர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரேரான ஒன் வேர்ட். பி ஸ்கொயரை ஆக்சுவலாக பி இன்ட்டு பின்னு தான் எழுத முடியும், ஓகேவா. ஆனால் ஒரு பிக்கு இங்கே இருக்கிற எக்ஸ்பிரஷன் படி பிஏன்னு எழுதுறேன், இன்ட்டு பின்னு இருக்கும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஹோல்ட் ஆகும் இல்லையா மேட்ரிக்ஸுக்கு, அதனால் முதல் ப்ராக்கெட் பிஏ வெளியில் எடுத்துகிட்டு இந்த ஏபியை ஒன்றாக்கிட்டேன்னா இந்த ஏபிக்கு பதிலாக ஏ போடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஏ தான் வரும். பிஏக்கு திரும்ப பின்னே போடலாம். அப்போ பி ஸ்கொயரோட ஆன்சர் பின்னே வருது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு ஒன் வேர்டு. இதை வந்து எப்படி வந்து கம்யூட் பண்ணியிருக்காங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 1 1 0ன்னு இருக்குடா, ஏ ஸ்கொயர் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. யூனிட்னா உங்களுக்கே தெரியும், ஐடென்டிட்டி தான் 1 0 0 1. ஏ ஸ்கொயர் வேணுன்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரோ வைஸ் காலம் வைஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ கரஸ்பாண்டிங் என்ட்ரியை மட்டும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1னா இந்த 1 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு மட்டும் போடுற மாதிரி ஆகிடும். அடுத்தது இது ரொம்ப அதிக தடவை கேட்குறாங்க. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் 1 1 1 தென் ஏ பவர் 10 என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டால் 1 1 1 அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் 2 2 2ன்னு வரும். ஓகே, அப்போ 2 2 2ன்னு வர்றதுக்கு என்ன அர்த்தம்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம், ஓகேவா. அப்போ ஏ ஸ்கொயருக்கு 2 டைம்ஸ் ஆஃப் ஏ வருதா, அப்போ ஏ க்யூபுக்கு என்ன வரும் அப்படின்னு அடுத்த லெவல் செக் பண்ணுறோம். இப்போ ஏ க்யூப்னா இதோட இன்னொரு ஏவை நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 2 2 2 2 அப்படின்னு இருக்குன்னா அடுத்த லெவல் என்ன வரும், 4 4 4ன்னு வரும். அப்போ 2 பவர் 2 4 இன்ட்டு ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஏ க்யூபுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அப்போ ஏ பவர் 10 இதை வந்து அப்படியே இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு வருது. ஏ க்யூபுக்கு வந்து என்ன வருதுன்னா 2 பவர் 2 டைம்ஸ் ஆஃப் ஏன்னு வருது. அப்படியே என்ஹான்ஸ் பண்ணும்போது ஏ பவர் 10க்கு என்ன வரும்னா இதில் ஒரு பவர் கம்மியாகி 2 பவர் 9 இன்ட்டு ஏன்னு வரும். அதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த ஆர்டர் ஆஃப் த இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமான பவரை கேட்பாங்க, 2023 இந்த மாதிரி இயர் பேசிஸ் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏ வந்து ஒரு 3x4 மேட்ரிக்ஸஸ் தான். மேட்ரிக்ஸ் பி இஸ் சச் தட் ஏ டேஷ் பி அண்ட் பி ஏ டேஷ் ஆர் டிஃபைன்டு, மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் பி என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் பி தெரியாது, m கிராஸ் என்னன்னு வச்சுக்கோங்க. ஏ டேஷ் பி டிஃபைன் ஆகுதுன்னா ஏ வந்து 3x4, அப்போ ஏ டேஷ் என்னவா இருக்கும், 4x3 இருக்கும். கரெக்டா? அப்போ ஏ டேஷ் 4x3 இருக்குன்னா இங்கே அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பி வந்து m கிராஸ் என்னடா, ஏ டேஷ் வந்து 4x3. அப்போ கண்டிப்பாக n என்னவா இருக்கணும், 4ஆக இருக்கணும். m என்னவா இருக்கணும், 3ஆக இருக்கணும். அப்போ அவங்க கேட்குறது யார், பி ஏ டேஷ் தானே. அப்போ பி ஏ டேஷோட ஆன்சர் m வந்து 4 m வந்து 3ஆக இருக்கணும். இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கதை பாருங்க, n வந்து கம்பல்சரி 4, m வந்து m இன்ட்டு 3 அப்படின்ற மாதிரி இங்கே எழுதியிருக்கணும். கரெக்டா? எம்மை வந்து அவங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, 3x4 இந்த இடத்துல. ஸோ m கிராஸ் 4, n 4ஆக இருந்திருக்கணும். m கிராஸ் 4னா m 3ன்னு கொடுத்துருக்கிறதுனால 3ன்னு எழுதுனீங்கன்னா அப்போ 3x4 இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க, ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர். அப்போ இது என்னவா இருக்கும், சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த பேட்டர்ன் கேட்டாலே டிரான்ஸ்போஸ் தான் அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுப்போம், அப்புறம் ஃபஸ்ட் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுப்போம். அதே மாதிரி இதுக்கும் செகண்ட் இதுக்கு டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட் எடுப்போம், அப்புறம் தான் ஃபஸ்ட் இதுக்கு எடுப்போம். அப்போ பி ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஏபி டிரான்ஸ்போஸ் அப்படியே ரிவர்சபிளில் மாறி வருது. ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு மைனஸை காமனாக எடுத்தால் தான் அப்ளிகபிளாக வருது. அப்போ ஏபி டிரான்ஸ்போஸ் மைனஸ் பிஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வர்றதுனால இதை ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ்ன்னு எழுதலாம். The number of all possible matrices of order 3x3 with each entry 0 or 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 3x3ல மொத்தம் 9 என்ட்ரி கொடுக்கணும். 9 என்ட்ரிக்கும் ரெண்டே சாய்ஸு, ஒன்று 0 இல்லைனா 1 கொடுக்கணும். அப்போ 2 சாய்ஸை 9 அட்டம்ப்டில் வேறு வேறு இடத்துல நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா 2^9 ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. பெர்முடேஷனோட கான்செப்டில் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். So A is a matrices of order 2x3, B is a matrices of order 3x2. அப்போ C is equal to AB, D is equal to BA, then order of CD என்னன்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சதை வச்சு எழுதுங்க. ஆர்டர் ஆஃப் சி என்னவா வரும் அப்படின்னு கெஸ் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறதுல மல்டிப்ளை பண்ணும்போது 2x2ன்னு வருது. ஆர்டர் ஆஃப் டி 3x3ன்னு வருது. நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் பி, அதனால சிடி டிஃபைன் ஆகாது அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2x + y என்னன்னு கேட்டிருக்காங்க. சிமெட்ரிக்னா என்ன, ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ அதை கரஸ்பாண்டிங் ஈக்குவேட் பண்ணி எக்ஸுக்கு என்ன வருது, எக்ஸ் இதில் என்ன வருதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டும் ஈக்குவல் மேட்ரிசஸில் கரஸ்பாண்டிங் வேல்யூவை ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் என்ன வருது, ஒய் என்ன வருது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பேசிக் சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் சில அசர்ஷன் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இஃப் அ மேட்ரிஸ் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் தென் இட் இஸ் டயக்னல் எலமெண்ட்ஸ் மஸ்ட் பி 0 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்தால் கண்டிப்பாக ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தனித்தனி லெவலில் ட்ரூ தான். டயக்னல் எலமெண்ட்ஸ் 0 ஆகிறதுக்கு இது ரீசன் இல்லை. போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, பட் செகண்ட் இஸ் நாட் த ரீசன் ஃபார் த ஃபஸ்ட்டு. ஆட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அதனால் இதுக்கு இது ரீசன் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஏபி கொடுத்துட்டாங்க. ஏ + பி த ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸாக்டாக ஈக்குவல். இந்த மாதிரி தான் ப்ரொசீட் பண்ணுறோம். அதனால் இதுக்கு ஆப்ஷன் ஏ. ஏவும் பியும் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் சேமாக இருந்தால் ஏபி மைனஸ் பிஏ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸாக இருக்கும். இப்போ தான் சூஸில் சொன்னேன். இதுக்கு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இது சேம் ஆர்டரில் இருக்குன்னா ஏபி + பிஏவை சிமெட்ரிக்குன்னு சொல்லலாம், தப்பில்லை. இதுக்கு தனியாக சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் இதுக்கு இது ரீசன்றதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நெக்ஸ்ட் கொஷின், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் சிமெட்ரிக்காகவும் ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. கீழே கொடுத்துருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா தப்பு. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ஏ அண்ட் பியை ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டராக இருந்தால் ஏபி இஸ் சிமெட்ரிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரீசன் அது கிடையாது. ஏ + ஏ டிரான்ஸ்போஸ் பை 2 கியூ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பை 2 இப்படி தான் எழுதி நீங்கள் கொடுத்துருக்கணுமே தவிர இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. அதனால் 4வது கொஷினுக்கு தனியாக அது ட்ரூ தான், ஆனால் ரெலவெண்ட் ஆன்சர் இல்லை. இஃப் எ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் தென் இதே ஃபஸ்ட்டு கொஷினே திரும்ப 5வது கொஷினில் ரிப்பீட் ஆகிருக்கு. 6வது கொஷின் என்னென்னா, ஒரு கொலினியர் பார்ட்டை எடுத்துக்கிறோம். கொலினியராக இருக்குன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் 3 லையிங் பாயிண்ட்ஸ் வந்து 0வாக வரணும். கரெக்டு. அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ப்ராடக்ட் ஆஃப் த 2 மேட்ரிசஸ் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிசஸாக வருதுன்னா போத் மேட்ரிசஸ் மஸ்ட் பி இன்வெர்ட்டபிள்.
ஆக்சுவலாக இன்வெர்ஸோட இருந்தால் தான் நம்ம இன்வெர்டபிள் சொல்லுவோம். கரெக்டாக கொடுத்துருக்காங்க ரீசன். அப்போ ஏக்கு ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7th கொஷினுக்கு கொஷினும் ஆன்சரும் கரெக்டு, எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டு. a square is equal to a னா a plus I the whole power 3 minus 7a is equal to I. நார்மலாக இதை a plus b the whole cube ஃபார்முலா படி எலாபரேட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கிற ரீசன் a square is equal to a அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஐனே வருது. ஸோ அதனால் இதுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி தான் இதுவும் மல்டிப்ளை பண்ணுறது தான். உள்ளுக்குள்ளே ஸ்கேலார்லேருந்து ஒரு வேல்யூவை டிட்டர்மினேருந்து வெளில எடுக்கிறோன்னா அதோட ஆர்டர் பவரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எடுக்கணுங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. அது ஒன்று தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் A1001 அப்போ A பவர் 10க்கும் இதுதான் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் இதுதான் வரும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக பவர் எத்தனை டைம் பண்ணாலும் அது மாற போகிறது இல்லை, அதனால அதே தான் இருக்கும். அதை மட்டும் மறந்துட வேண்டாம். அடுத்தது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆன்சர்ஸ், ரொம்ப சிம்பிளான கான்செப்டில் இருக்கும். ஏவை எழுதுங்க, ஏ டிரான்ஸ்போஸை எடுங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, ஏ ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டு -9a + 2y. இதெல்லாம் ரொம்ப காமனான கொஸ்டின்ஸ். இந்த காமனான கொஸ்டின் இதை பாருங்கள், இதை ஒன் வேர்டில் பார்த்தது தான். ஏபியும் பிஏவும் சிமெட்ரிக்காக இருக்கணும். எப்போ ஏவும் பியும் தனித்தனியாக சிமெட்ரிக் மேட்ரிசஸாக இருந்தால். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின்ஸு, ரொம்ப பேசிக்கு ஒன் வேர்ட் லெவலில் கேட்குற கொஸ்டின்ஸு. இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க மாடலுக்காக, வேறு எதுவும் இல்லை. இது எல்லாத்துலேயுமே நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டிரான்ஸ்போஸ் எடுக்கிறது எப்படி, மல்டிப்ளை பண்ணுறது எப்படி, ஆட் பண்ணுறது எப்படி, ஏ ஸ்கொயர் + 7i இப்படின்னா ஈக்குவேட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகம் யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், எக்ஸ்பிரஸ் as the sum of symmetric and skew symmetric matrices அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொடுத்துட்டாங்க, ஏன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இந்த ஏ மேட்ரிக்ஸு இங்கே உங்களுக்கு தெரியும். 2 0 1 2 1 3 1 -1 0 இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். கையோட ஏ டிரான்ஸ்போஸை எழுதிக்கங்க. ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுனீங்கன்னா 2 0 1 2 1 3 1 -1 0 இப்படி தான் இருக்கும். அப்போ ஏக்கும் ஏ டிரான்ஸ்போஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு தடவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர். இதையும் சப்ராக்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா இந்த ஆன்சர். இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்டன்ட் ஏவே கிடச்சிருது. அதை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ரா இது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 9i கொடுத்துட்டாங்க. ஏ கொடுத்துட்டாச்சு. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதுவீங்க, ஏ டிரான்ஸ்போஸ்னால் இந்த 1 2 2ன்னு வரும், இங்கே 2 1 xன்னு வரும், இங்கே -2 2 -1ன்னு வரும். கரெக்டாக? இப்போ இதில் ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிட்டோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஏவையும் இந்த ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே எழுதுங்க. மல்டிப்ளை பண்ணி எழுதின ஆன்சரை 9iயோட ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு என்ட்ரியோட ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ 4 + 2x is equal to கரஸ்பாண்டிங் என்ட்ரி 0ஓட ஈக்குவேட் பண்ணால் 2x is equal to -4, x is equal to -2 அப்படின்னு வந்துடும். அடுத்தது பாரு, இது ஒரு எலிமினேஷன் மெத்தடில் போடலாம். x + y is equal to ஒரு மேட்ரிக்ஸ், x - y is equal to ஒரு மேட்ரிக்ஸ். அப்போ நார்மலாக நம்ம ஆட் பண்ணுவோம்லடா, அந்த மாதிரி தான் ஆட் பண்ணுறோம். எலிமினேஷனில் 10thலலாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த பேட்டர்னில் இதை எடுத்துக்கிறோம். x - yக்கு அப்போ என்ன வரும்னா 3 0 0 3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஒய்க்கு ஒய் கட் ஆகும். 2x is equal to இந்த ஆன்சர். அப்போ 2xக்கு இந்த ஆன்சர் என்ன வருதோ கண்டுபிடிச்சிட்டு இந்த இதில் அதே மாதிரி ரெண்டத்தையும் 1/2 போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் வேணும்னா 1/2 போட்டு இந்த என்ட்ரியை எழுதிக்கணும். என்ன என்ட்ரி, 10 0 2 8. இதோட டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு என்னன்னு கிடச்சிரும். அதே மாதிரி ஒய்க்கு வேணும்னா இதில் எக்ஸோட வேல்யூ இதில் போட்டு இதோட சப்ராக்ட் பண்ணி எழுதுனா இது முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபைண்ட் அ மேட்ரிக்ஸ் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இன்டூ இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஆன்சர் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் மல்டிப்ளை பண்ண போகிற இந்த மேட்ரிக்ஸ் 1 2 3 4 5 6 என்ன ஆர்டரில் இருக்குன்னா 2 ரோ 3 காலமில் இருக்குது. அப்போ கம்பல்சரியாக இதோட காலம் நம்பர் 2ஆக இருக்கணும். ஓகேவா? இதோட ரிசல்டன்ட்டுமே என்னவா இருக்குன்னா 2 × 3 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கே யாராக இருந்திருக்கணும், இங்கே 2ஆக இருந்திருக்கணும். அப்போ தான் இந்த ஆன்சரை வந்து இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்போ 2 × 2ஆக இருக்குன்னா நம்மளாம் என்ன எடுத்துக்கிறோம், ஏபிசிடின்னு நம்ம 4 எலமெண்ட் எடுத்து ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுற போது ஈக்குவேட் பண்ணிக்கலாம். எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் a × 1 + 4 × b, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் a × 2 + 5 × b, அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 3 × a + 6 × b ஈக்குவேட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் c + 4d, அதே மாதிரி இங்கே 2c + 5d, அதே மாதிரி இங்கே 3c + 6d. இந்த என்ட்ரியை
இங்கே இருக்கிற 7 -7 -8 -9 2 4 6ஓட ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு என்ட்ரியோட ஈக்குவேட் பண்ணிக்க, இந்த என்ட்ரியோட ஈக்குவேட் பண்ணிக்க. ரெண்டத்தையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா ஏபி வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி சி ப்ளஸ் டியை 2ஓட ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. 2c + 5dயை இதோட ஈக்குவேட் பண்ணுங்கள். எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா சிடி என்னன்றது கிடச்சிரும். அதே மாதிரி தான் இதுவும் இங்கே ஈக்குவேட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை 3ஓட ஈக்குவேட் பண்ணு, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வேரியபிள் இங்கே இருக்குது. அப்போ 2x + 3yயை 3ஓட ஈக்குவேட் பண்ணணும். 3x - 2yயை 11ஓட ஈக்குவேட் பண்ணணும். எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி இதை போட்டுக்கலாம். a - 2bயை 8ஓட ஈக்குவேட் பண்ணணும். 2a + bயை 6ஓட ஈக்குவேட் பண்ணணும். எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா ஏபி xyயை கண்டுபிடிச்சிடலாம். இதே பாருங்கள், ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டாங்க, மிஸ் ஆன வேல்யூ xyயை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது ஆர்டராக எழுதுறது முக்கியம். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி இதை எழுதிக்கணும். மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு கரஸ்பாண்டிங் மேட்ரிசஸோட இதை ஈக்குவேட் பண்ணுறோம். கரஸ்பாண்டிங் மேட்ரிசஸோட இதை ஈக்குவேட் பண்ணால் மிஸ் ஆன வேல்யூ கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை இங்கே ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே என்ன வருதுன்னா 3x + 2ன்னு வருது. இங்கே 3x + 2வை 5ஓட ஈக்குவேட் பண்ணாலே போதும். அப்போ 3x = 5 - 2 - 3ன்னு வரும். சாரி, -3 இல்லை +3ன்னு வந்துடும். 5 - 2ல் அப்போ எக்ஸோட வேல்யூ 1. ஒய்க்கு வேணும்னா இங்கே இருக்கிற ஏதாவது ஒன்று அதோட ஈக்குவேட் பண்ணால் போதும். அப்போ -5 + 2y, அதாவது இந்த என்ட்ரியை இங்கே இருக்கிற என்ட்ரியோட ஈக்குவேட் பண்ணுறேன். எக்ஸுக்கு இந்த என்ட்ரியோட ஈக்குவேட் பண்ணேன். அப்போ -5க்கு 5 கட் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ மேட்ரிக்ஸுக்கு. ஏன்னா ரோவில் மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்குது, காலம் ஒன்றே தான் இருக்குது. அப்போ இது 3 ரோ 1 காலம், இது வந்து 1 ரோ 3 காலம். இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் காலம் மேட்ரிக்ஸ், இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரோ மேட்ரிக்ஸ். இப்போ இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் -2 × 1 -2 -2 × 3 -6 -2 × -6 12. Second row first column 4 × 1 4 4 × 3 12 4 × -6 -24. அதே மாதிரி இதுக்கு பாருங்க 5 × 1 5 5 × 3 15 5 × -6 30. ஏபியை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்தது பிஏ டிரான்ஸ்போஸ் எடுங்க. ரோவாக இருக்கிறது ஒரு ரோவாக இருக்கு இல்லையா, அது அப்படியே இங்கே என்ன ஆகிடும், காலம் ஆகிடும். ஒரு காலமாக இருக்கிறது ஒரு ரோவாக மாறிடும். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, ஒரு ரோ ஃபஸ்ட்டு காலம். இப்போ இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. அப்போ -2 × 1 மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா b' × a தானே பண்ணுறோம், சாரி b' × ஏன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ 1 × -2, அடுத்தது வந்து 1 × 4, அடுத்தது 1 × 5, அடுத்தது 3 × -2 3 × 4 3 × 5 -6 × 2 -6 × 4 -6 × 5. இப்படி மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்குவோம். ஸோ ஏவும் பியும் சிமெட்ரிக் மேட்ரிசஸாக இருந்தால் ஏபி - பிஏ வந்து கண்டிப்பாக ஸ்கியூ சிமெட்ரிக்காக தான் இருக்கும். ஸோ இதை எழுதும் போதே கட்டாயமாக எழுதிடணும். ஏக்கு வந்து ஏ டிரான்ஸ்போஸ் வரும், பிக்கு வந்து பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு போட்டுட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏபி - பிஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து பாருங்கள். மைனஸால் மட்டும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஏ மேட்ரிக்ஸ் என்னன்னே தெரியாது, ஆனால் இது வந்து ஒரு 3x2. ஏ என்ன மேட்ரிக்ஸ் ஆர்டராக இருந்தால் ஆன்சர் 3x3 வரும் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா கட்டாயமாக ஏக்கு வந்து காலம் நம்பர் இங்கே இருக்கிற 2வை கொடுத்து தான் ஆகணும். ஆன்சரில் ஆனால் 3x3 வருதுன்றதுனால இங்கே 3 கொடுத்துடணும். அப்போ இது 2x3 வேணுங்கிறதுனால சும்மா பேருக்கு XYZ ABCன்னு வேரியபிளை வச்சு அசைன் பண்ணி ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷனை டெவலப் பண்ணிக்கணும். அப்போ இங்கே ஈக்குவேஷனை டெவலப் பண்ணி ஒவ்வொரு என்ட்ரியோடையும் ஈக்குவேட் பண்ணணும். பிரச்சனை என்னென்னா இங்கேயும் 2 வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்கு. அதே மாதிரி 2x - a இன்வால்வ் ஆகிற வேரியபிள் இங்கே. அப்போ இதையும் -1ஐயும் ஈக்குவேட் பண்ணு, இதையும் ஈக்குவேட் பண்ணு. எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸும் ஏவும் ஒரே அட்டம்ப்டில் கிடைக்கும். 2y - b-ஐயும் -3y - 4b-ஐயும் இங்கே இருக்கிற 2 என்ட்ரியோடு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஒய்யும் பியும் கிடைக்கும். அதே மாதிரி z - c இதோட ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். இல்லை நடுவில் இருக்க வேரியபிளோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஓகே. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான். இங்கே பாரு, இது வந்து ஒரே ரோ 3 காலம், இது வந்து 3 ரோ 3 காலம், இது வந்து 3 ரோ 1 காலம். 1x3-ஐ 3x3யோட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து 1x3. 1x3-ஐ 3x1ஓட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து 1x1. ஃபைனல் ரிசல்ட் புரியுதா?
ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன் வேர்ட்லேயே இந்த கொஷின் அதிகம் கேட்டிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணும்போது கவனமாக போடுங்க. அடுத்தது இது ரொம்ப ஃபேமஸ் கொஸ்டின். அதாவது இதில் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. a³ - 6a² + 7a + kiயை எப்படியாவது ஜீரோவோட ஈக்குவேட் பண்ணி கே வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கஷ்டப்பட்டு நம்மளும் அதை கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, பிரச்சனை வந்து அதில் இல்லை. என்னன்னா இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டு இது மூலமாக ஏ இன்வர்ஸை கண்டுபிடிங்கன்னு கூட சம்டைம்ஸ் கொஷின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீ மல்டிப்ளையிங் ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போட்டு a³ × a இன்வர்ஸ் -6 × a இன்வர்ஸ் × a² + 7 டைம்ஸ் ஆஃப் a × a இன்வர்ஸ். கே தான் கண்டுபிடிச்சிட்டிங்களே, அதனால 2 டைம்ஸ் ஆஃப் I × a இன்வர்ஸ் which is equivalent to 0. இப்போ இதை ஏவோட ஒன்று மல்டிப்ளை பண்ணால் இது a² ஆயிடும், இது ஒரு a ஆயிடும், இது I ஆயிடும், இது வந்து a இன்வர்ஸ்னு மட்டும் இருக்கும் which is equivalent to 0. இப்போ நமக்கு a இன்வர்ஸ் வேணும்னா மற்ற எல்லாத்தையும் அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். அப்போ -a² + 6a - 7i வரும். இந்த மேட்ரிக்ஸை நீ கண்டுபிடிச்சி தான் எழுதணும். கண்டுபிடிச்சி எழுதிட்டு 1/2 × -a² + 6a - 7i அப்படி போட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதுவும் ஒரு மெத்தட். இந்த மாதிரி ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா மேட்ரிக்ஸில் நமக்கு இன்னும் டிட்டர்மினண்ட்டோட கண்டென்ட் உள்ளே வரல. அப்போ டிட்டர்மினண்ட்டோட கண்டென்ட் இல்லாமல் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும் இந்த மெக்கானிசம். ஸோ ஒரு டைப்பிஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாரு 145 ஃபார் டைப்பிங் 10 English and 3 Hindi pages while charges for 4 typing 3 English and 10 Hindi pages. அவங்க கொடுத்துருக்க அந்த டைப்பிங்க்கு என்னென்ன மார்க் வருது, எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிக்கிறோம். ஸோ ஓவராலாக இங்கிலீஷ் டைப்பிங்கும் ஹிந்தி டைப்பிங்கும் இருக்குன்றதுனால XY அவங்க கண்டென்ட்டாக டைப் பண்ணுறது வந்து 10 English 3 Hindi pages, அடுத்தது வந்து 3 English 10 Hindi pages. அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது 145 180 rupees. ஸோ அவங்க பண்ணுற ஒர்க்கு அதுக்கான காஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை போட்டுட்டு எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி இதை போட்டுக்கலாம். இந்த கொஷின் எக்ஸ்பெக்டட் கொஷின் தான், சிம்பிளான கொஷின். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும். இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான். இதுக்கான ஆன்சரை பார்ப்போம். சி எஸ் இங்கே இருக்கு. கொஷினை பாருங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா tan ஆல்ஃபாவை வந்து α/2 டீன்னு எடுத்துக்கிறோம். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 5 மார்க் கொஸ்டின். அப்போ இதோட லெஃப்ட் சைடு என்ன இருக்குன்னா I + ஏன்னு இருக்குது. ஏவை வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம். I என்னன்றது நமக்கு தெரியும். அப்போ I + a என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். அப்போ I + a என்னது அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா I - a இங்கே தேவைப்படுது, அதையும் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்கிறது tan ஆல்ஃபா, பட் ப்ரூவிங்கில் காசும் சைனும் இருக்குது. அப்போ காசும் சைனையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் tan ஆல்ஃபாவில் நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ காஸ் ஆல்ஃபாவோட ஃபார்முலா 1 - tan² α/2, இங்கே 1 + tan² α/2. சைன் ஆல்ஃபாக்கு 2 tan α/2 டிவைடட் பை 1 + tan² α/2. இங்கே எழுதுனதை இப்போ டீயில் கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டு I - a மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் ஒன்றோட ஒன்று உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது எல்லாத்துலேயும் டினாமினேட்டர் காமனாக 1 + t² இருக்குது, அதை வெளியில் எடுத்துறேன். மீதி இருக்கிற நியூமரேட்டரை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -t காமனாக எடுக்கலாம், 1 + t² வந்துடும். அதே மாதிரி இங்கே +t காமனாக எடுக்கலாம். ஸோ த்ரூ அவுட் எல்லாத்துலேயும் 1 + t² கட் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக உங்களோட ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் a is equal to cos θ sin θ minus sin θ cos θ then prove that இதை கொடுத்துருக்காங்க a⁴n × cos n θ sin n θ minus sin n θ cos n θ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் மெத்தடில் தான் இதை ப்ரூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் a⁴1க்கு ஓகே, அஸ்யூம் தட் இட் இஸ் ட்ரூ ஃபார் சம் பாசிட்டிவ் இன்டீஜர் k அப்படின்னா a⁴kக்கு என்ன வரும், உள்ள k வச்சு எதுவும். Now we want to prove that it is true for k + 1 be any positive integer. அப்போ a⁴k + 1 ஆல்ரெடி பவர் ஆர்டர் படி எப்படி எழுதுவோம்னா a⁴k × a எழுதலாம். a⁴kவோட ஆன்சர் இங்கே நம்மக்கிட்ட இருக்குது, ஏவோட ஆன்சரும் கையில் இருக்குது. இந்த ரெண்டு ஆன்சரையும் இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வரும். நமக்கு தெரியணும் cos a cos b minus sin a sin b யோட ஆன்சர் cos of a + b.
அதே மாதிரி காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி எப்படி இருக்குது, அதுக்கு வந்து சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இந்த ஃபார்முலாஸ் வந்து நமக்கு தெரியணும். அதே மாதிரி ரெண்டுமே மைனஸை காமனாக எடுத்துகிட்டு காஸ் ஏ சைன் பி சைன் ஏ காஸ் பினா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இந்த ஃபார்முலாவை இங்கே ரீட்டைன் பண்ணிங்கன்னா தாராளமாக இங்கே இருக்கிற ஆன்சர் உங்களுக்கு அப்படியே கிடச்சிருது. ஸோ பை த பிரின்சிபல் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஷோ தட் த மேட்ரிசஸ் பி டேஷ் ஏபி இஸ் சிமெட்ரிக் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக். அப்போ ஏ வந்து சிமெட்ரிக்காக ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன் தட் ஏ வந்து சிமெட்ரிக்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை ஏ ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஏ டிரான்ஸ்போஸாக மைனஸ் ஏன்னு வச்சுக்கணும். அவங்க யாரை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பி டேஷ் ஏபிஎஸ் சிமெட்ரிக்காவோ ஸ்கியூ சிமெட்ரிக்காவோ ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது பி டேஷ் ஏ டிரான்ஸ்போ பியை நான் சிமெட்ரிக்குன்னு எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் சிமெட்ரிக்குன்னு எடுத்துக்கிறேன்னா அப்போ பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏபி த டிரான்ஸ்போஸ்க்கு என்ன வரும்னு செக் பண்ணுவோம். பொதுவாகவே இந்த மாதிரி 2 என்ட்ரியை ஒரே என்ட்ரியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி எழுதுவோம், டிரான்ஸ்போஸை ஃபஸ்ட்டு பிரித்தோம் அப்படின்னா பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏபி த டிரான்ஸ்போஸ்க்கு செகண்டாக உள்ளது தான் ஃபஸ்ட் எழுதணும், அப்புறம் ஃபஸ்ட்டாக உள்ளதுக்கு எழுதணும். பி டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் பி ஆயிரும். இங்கே இதுக்குள்ள ப்ராடக்ட்டுக்கு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு போடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பி டிரான்ஸ்போஸ் அப்படியே இருக்கும். ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஏவே போடலான்னு அவங்க கொடுத்துட்டதுனால இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், இன்ட்டு பி இருக்கும். அப்போ ப்ரூவ் பண்ண ஸ்டேட்மெண்ட் அப்படியே எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கா, அப்போ தான் சிமெட்ரிக் மேட்ரிசஸ்ன்னு சொல்லிடலாம். சப்போஸ் நம்ம அசைன் பண்ணுறது ஸ்கியூ சிமெட்ரிக்னு எடுத்துக்கிட்டோம்னா பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏபி த டிரான்ஸ்போஸுக்கு ஏபி டிரான்ஸ்போஸை பின்னாடி எழுதிட்டு பி டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ்ன்னு போடுவோம் இல்லையா. அப்போ பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி. இப்போ தானே சொன்னீங்க ஏ வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்னு, அப்போ இதை எழுதிக்கணும். அப்போ என்ன ஆகிடும், மைனஸ் ஏன்னு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற ஆன்சருக்கும் இங்கே இருக்கிற ஆன்சருக்கும் மைனஸ் தான் டிஃபர் ஆகிறதுனால இதை ஸ்கியூ சிமெட்ரிக்னு போட்டுக்கலாம், தப்பே இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் த சேம் ஆர்டர் ஷோ தட் ஏபி இஸ் அ சிமெட்ரிக் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ அண்ட் பி கம்யூட். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. தனியாக ஏவும் பியும் சிமெட்ரிக் மேட்ரிசஸ்ன்னு கொடுத்துட்டாங்கனாலே இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதிக்கணும். அப்போ அதுவும் இல்லாமல் அஷ்யூம் தட் ஒரு பார்ட்டில் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏன்னு அசைன் பண்ணி எப்படியாச்சும் ஏபி இஸ் சிமெட்ரிக்னு சொல்ல ட்ரை பண்ணுறோம். அப்போ ஏபி சிமெட்ரிக்னா என்ன சொல்லணும், ஏபி டிரான்ஸ்போஸுக்கும் ஏபிஏ வருதுன்னு சொல்லணும். அப்போ ஏபி டிரான்ஸ்போஸை எப்படி எழுதுவோம், பொதுவாகவே செகண்ட் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதணும். அப்போ பி டிரான்ஸ்போஸுக்கு பி, ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஏ. ஏவும் பியும் தான் கம்யூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ பிஏக்கு ஏபின்னு போடலாம்ல. அப்போ ஆன்சர் சேமாக வந்துருச்சு. இப்போ அடுத்ததில் என்ன பண்ணுற, கான்வர்ஸ்லி ஏபிஏ சிமெட்ரிக்னு எடுத்துக்கோ, இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஏபி டிரான்ஸ்போஸ்ன்னு எடுத்தேன்னா பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு வரும். ஏபிக்கு கம்யூட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏபி டிரான்ஸ்போஸுக்கு நான் என்ன பேர் எழுதுறது, ஏபி சிமெட்ரிக் மேட்ரிசஸ்னால் சிமெட்ரிக் மேட்ரிசஸோட அர்த்தம் என்ன, அப்படியே ரீட்டைன் ஆகுன்றதான் அர்த்தம். அப்போ ஏபி டிரான்ஸ்போஸ்க்கு அப்படியே ஏபி போட்டோம்னா இதுக்கு பி இன்ட்டு ஏன்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, கம்யூட் ஆகுது. அப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு அப்படின்னு சொல்லி 2 விதமாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாரு, இதுவும் அதே தான். மைனஸில் இருக்கிறத ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்கிறது. ஏக்கு ஏ டிரான்ஸ்போஸ் பிக்கு பி டிரான்ஸ்போஸ் ஏபி மைனஸ் பிஏக்கு எடுத்திங்கன்னா ஒரு மைனஸ் தான் அஃபெக்ட் ஆகும். அதனால் இதை அழகாக நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்லலாம். இதே மாதிரி கொஷின் ப்ளஸ்ஸை வச்சு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது சிமெட்ரிக்காக இருக்கும். மைனஸை வச்சு கேட்குறதுனால தான் நமக்கு ஆன்சர் ஸ்கியூ சிமெட்ரிக்காக மாறுது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் 0, சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் 0, 0 0 1 அப்படின்னு கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்யோட ஆன்சர் இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பிரச்சனை இல்லை, கொஷினில் உள்ளது தான். எஃப் ஆஃப் ஒய்னா ஆங்கிள் இருக்கிற இடத்துலலாம் ஒய்யை போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெவலப் பண்ணுறோம். இதை டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 4 ஃபார்முலா தேவை. காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலா, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு என்ன ஃபார்முலா, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்து இந்த ஃபார்முலா ரிலேட்டடாக இங்கே இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அழகாக ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வந்துடும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் இது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன் வேர்டு. ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐனா இதை ப்ரூவ் பண்ணணும். ஏ ஸ்கொயரை கண்டுபிடிங்க, அதை ஐயோட ஈக்குவேட் பண்ணுங்கள், முதல் என்ட்ரியோட ஈக்குவேட் பண்ணிங்கனாலே வி வில் கெட் த ஆன்சர். இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூஸஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்பாங்க. ஸ்கியூ சிமெட்ரிக்னா உங்களுக்கு எப்படி ஈக்குவேட் பண்ணணும்னு தெரியும்.
ஏக்கு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா மைனஸ் ஏவோட ஈக்குவேட் பண்ணோம். அப்போ நீ என்ன பண்ணுற, ஏ டிரான்ஸ்போஸை கண்டுபிடி, அதை மைனஸ் ஏவோட ஈக்குவேட் பண்ண, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற வேல்யூவில் ஏபி என்ன வருது அப்படின்னு மட்டும் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் எடுவேன், 0 மைனஸை வச்சு எழுதணும் இல்லையா, 0 ஏ -3 2 0 -1 பி 1 0. இதுக்கு மைனஸோட சேர்த்து எழுதுனா தான் இந்த ஆன்சர். அப்போ இங்கே இருக்கிற என்ட்ரி இங்கே இருக்கிற என்ட்ரியும் ஈக்குவேட் பண்ணும்போது ஏக்கு நேராக இருக்கிறது யார், -2, பிக்கு நேராக இருக்கிறது யார், -3 + 3. இப்படி தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஷோ தட் ஆல் த diagonal elements of a skew symmetric matrices are 0. என்ன பண்ணுறோம், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ்னால் ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஏன்னு நமக்கே தெரியும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸோட ஆர்டர் படி ஏஐஜேக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐத் ரோ ஜேத்து காலம் அந்த கண்டிஷன் படி மாற்றணும்னா ஏஜேஐ அப்படிங்கிறது -ஏஐஜேக்கு ஈக்குவலண்ட்டாக வரும். மாறி எழுவோம்ல, அதனால் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுனால ரோ நம்பரும் காலம் நம்பரும் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ டயக்னல் எலமெண்ட்ஸில் மட்டும் என்ன ஆகும்னா மைனஸ் இருக்கிற காரணத்தினால இது ஏஐஐன்னு இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் மட்டும் -ஏஐன்னு வரும். ரெண்டத்தையும் ஒன்றா தூக்கி போட்டு ஆட் பண்ணோம்னா ஆன்சர் கண்டிப்பாக யாராக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். அதனால தான் மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸில் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸில் ஆன்சர் 0 அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ்னால் என்ன அர்த்தம், ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸுக்கு டிவைடட் பை 2 எடுத்தோம்னா தான் அந்த மேட்ரிசஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் ஸ்கியூ சிமெட்ரிக்காக. அதனால தான் 0 வருதுன்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மேட்ரிக்ஸில் 24 எலமெண்ட் இருக்குன்னா எத்தனை விதமான ஆர்டர் பேர் எழுதலாம், இதெல்லாம் ரொம்ப லிட்ரலி ஈஸி கொஸ்டின். 24க்கு டேபிள் என்னென்னலாம் வருமோ அதை எழுதுவோம். 1 × 24 24, 24 × 1 2 × 12 எழுதலாம், இல்லைனா 12 × 2 எழுதலாம், இல்லை 4 × 3 எழுதலாம், 4 × 6 எழுதலாம், 6 × 4 எழுதலாம். 13க்கு 1 × 13 13 × 1 தான் வரும். அதே மாதிரி 9 என்ட்ரி இருக்குது 3x3 மேட்ரிசஸில். 0வும் 1ஐயும் தான் ஃபில் பண்ணணும்னா எத்தனை சான்சஸில் எழுத முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 9 என்ட்ரிங்கிறதுனால 2^9 512 சான்சஸ் இருக்குது. இதில் கரஸ்பாண்டிங் 3x2 மேட்ரிசஸை எழுதுங்க. பொதுவாக இப்போ மேட்ரிசஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து அவங்க என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதை எழுத தெரியணும். 3x2 அப்படின்னா 3 ரோ 2 காலம். ஸோ 3 ரோ 2 காலம் அப்படின்னா A11 A12 A21 A22 A31 A32. இந்த ஐஜே நம்பரை வச்சு இதில் அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கணும். இதெல்லாம் சிம்பிள் லாஜிக்கு. ஸோ இப்போ இதுக்கு நேராக ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. இதை எலிமினேஷன் மெத்தடில் போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. மேட்ரிசஸில் இதெல்லாம் ஈஸியஸ்ட் பார்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், டு ப்ரொமோட் த மேக்கிங் ஆஃப் டாய்லெட்ஸ் ஃபார் உமன் கேஸ் பேஸ்ட் ஸ்டடி an organization tried to generate awareness through house calls, emails and announcements. இதுதான் பசங்களோட பெரிய டாஸ்க்கு. என்னென்னா பசங்களுக்கு ஈஸியாக ஒரு மேட்ரிக்ஸ் 3x3ங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ காஸ்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ காஸ்ட் இன்கர்டு பை த வில்லேஜ் எக்ஸ் எவ்வளவு, வில்லேஜ் ஒய்க்கு எவ்வளவு, வில்லேஜ் இசட்டுக்கு எவ்வளவுன்னு இத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த டாய்லெட்ஸோட மாடலை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏ மேட்ரிக்ஸ் இது தான். அதுக்கு காசு எவ்வளவு செலவாகும் அட்டம்ப்ட்டுக்கு அப்படின்னா 50 20 40. அப்போ ஓவராலாக அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும்னு நமக்கு தெரியும். மல்டிப்ளிகேஷனோட டெஃபினிஷன் படி ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் நம்பரும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிப்ளையே பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக நமக்கு 3 ஆன்சர் இருக்குன்னா 3x1 எழுதுனா தான் பாசிபிள் அப்படிங்கிறத உங்களுக்கு கெஸ் பண்ண தெரியணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆன்சரில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வில்லேஜோட ஆன்சர், ஒவ்வொரு மாடலுக்கும். அப்போ இந்தந்த மாடலுக்கு இவ்வளோ ரூபா ஆகுது அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி டாய்லெட் ப்ரொமோஷன் மேக்கிங்காக அவங்க பண்ணுற காலில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 2% வந்து கட்டிட்டாங்க, 4% வந்து கட்டிட்டாங்க, 20% கட்டிட்டாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸ் தட் கேன் பி எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் த ப்ரொமோஷன் கால் XYZ வில்லேஜுக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பர்சன்டேஜில் வச்சே பதில் எழுத முடியாது. பர்சன்டேஜை டெசிமலில் மாற்றுங்க, மாற்றிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கரஸ்பாண்டிங் எக்ஸ் வில்லேஜுக்கு 40%, ஒய் வில்லேஜுக்கு 31%, இசட் வில்லேஜுக்கு 56%ன்னு வந்துடும். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்தது வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
XYZWP அப்படின்னு சொல்லிட்டு 5 மேட்ரிக்ஸஸ்க்கு 5 டிஃபரெண்ட்டான ஆர்டர் கொடுத்துட்டாங்க. 5ஐயும் எழுதிட்டேன். இப்போ PY ப்ளஸ் WY எக்ஸிஸ்ட் ஆகணும்னா கண்டிஷன் என்னன்னு கேட்குறாங்க. PY எக்ஸிஸ்ட் ஆகணும்னா Pயோட மேட்ரிக்ஸ் PK, ஒய்யோட மேட்ரிக்ஸ் 3 இன்டு K அவங்க கொடுத்தது. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரோவோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக K யாராக இருக்கணும்? 3யாக இருக்கணும். அப்போ PY எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா P இன்டூ Kன்னு வரும். அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி WY வரணும்னா WYக்கு அவங்க கொடுத்துருக்கிறது டபிள்யூவோடது n கிராஸ் 3, ஒய்யோடது 3 கிராஸ் 3, 3யும் 3யும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக WYக்கு n கிராஸ் 3யாக இருக்கும்னு எழுதிட்டேன். இப்போ இந்த ரெண்டுக்கும் அடிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? சேம் ஆர்டரில் இருந்தால் தான் அடிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ சேம் ஆர்டரில் இருக்குன்னா P கிராஸ் 3யும் n கிராஸ் 3யும் சேம்னு அர்த்தம். அப்போ Pயும் Nனும் ஈக்குவலாக இருந்தால் தான் கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது Nனும் Pயும் ஈக்குவலாக இருந்தால் இது என்ன ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. 7 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸோட மேட்ரிக்ஸ் ஆர்டர் தான் 2 கிராஸ் 3, மைனஸ் 5zனா இசட்டோட ஆர்டர் தான் 2 கிராஸ் P. 7x மைனஸ் 5zக்கு என்ன வருது அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 7x மைனஸ் 5zக்கு 2 கிராஸ் P அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பேசிக் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் எல்லாமே வந்து மேட்ரிக்ஸுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் ஏவே வரும். ஏ ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ்க்கு எப்படி எடுக்கிறோம்? ஒரு ஸ்கேலார் வேல்யூவை வெளியில் எடுத்து டிரான்ஸ்போஸ் எழுதுறதும் நார்மலாக எழுதுறதும் ஒன்று. ஏபி டிரான்ஸ்போஸ் ப்ராடக்ட்டுக்கு எடுக்கும்போது எப்போவுமே பி டிரான்ஸ்போஸ் வந்துட்டு தான் ஏ டிரான்ஸ்போஸ் வரும். எப்போ வந்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏவும் மல்டிப்ளை பண்ணால் ஐன்னு வந்தால் ஆர்த்தோகனல் சொல்லுவாங்க. எப்போ வந்து சிமெட்ரிக் சொல்லுவாங்க, எப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் சொல்லுவாங்க, இதெல்லாமே கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது பேசிக்காக இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வேணும். இன்வெர்டபிள் மேட்ரிசஸ்ன்னு எப்போ சொல்லுவோம், இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிசஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும், ஏபி த இன்வர்ஸுக்கு பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ்ன்னு தான் எழுதணும். இந்த ரிசல்டன்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு இது 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 ரிலேட்டடாக இதுதான் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் எப்படி இருக்கும், இதை எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்க, இது எல்லாமே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ.